பேய் இருக்கு, இல்லன்றது நெறைய சப்ஜெக்ட் இது பேசிட்டாங்க. ஆனா, பேய் இருக்குன்றது உண்மை. நானும் ம். வந்து ஃபர்ஸ்ட்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல பேய் இல்ல, பிசாசு இல்ல, தெய்வம் இல்லன்னு நானும் சொன்னவன் தான். ம். ஆனா, நம்ம கண்ணு எதிர்க்க பார்க்கும்போது ஒரு மனிதன் நல்லாவே இருக்கிறாங்க. ம். இப்போ ஒரு காட்டுக்கு போறாங்க. இல்ல ஒரு சாமத்துக்கு எங்கேயோ போறாங்க. இல்ல எங்கேயோ ஒரு மதிய டைம் போறாங்க. திடீர்னு உங்கள மாரி நல்லா இருக்கும்போது, நல்லா பேசினிருந்தாலும், திடீர்னு ஆக்டிங் மாறும். ஆக்டிங் ம். மாரி சம்மதம் இல்லாமலாம் பேசுவாங்க. ம். சம்மதம் இல்லாம பேசுவாங்க, சம்மதம் இல்லாம ஆக்டிவ் பேசுவாங்க, சம்மதம் இல்லாம இதுன்னுவாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? நல்லா இருந்தவங்க இப்படி மாறும்போது அதேரும். ம். அதே மாரி இப்ப யாரு பேய் வந்து இதுன்றாங்க, பேய்ன்றது வந்து இந்த இறந்து வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க, இந்த ஆசை நிறைவேறாம இறந்து போனவங்க, இந்த படிக்கிற போதே ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்குதுன்றாங்க பார்த்தா, அப்போ அவங்க ஜுர்க் மாட்டிக்கிறாங்களோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல மருந்து குடிச்சா இந்த மாரி, இல்ல வேற ஏதாவதுல கூட பண்ணிக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா இறந்துருவாங்க. இறந்துட்ட பின்னாடி அந்த ஆன்மா என்ன சொல்லும்? நான் தான் இறந்த உடனே அங்கேயே தான் ம். சுத்தின்னு இருக்கணுவேன். வேற எங்கேயும் கண்டிப்பா. போறதில்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இறக்குதோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்க, அந்த ஆக்சிடென்ட் ஆகுற இடத்துல அங்க தான் இருக்கும் ஆன்மா.